ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நடக்கவிருக்க 2026 தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்க போகுது. அதற்காக நிறைய பேர் புதிய வாக்காளராக அப்ளை பண்ணியிருப்பீங்க, அல்லது ஒரு சிலர் கரெக்ஷன்ஸ் பண்ணியிருக்கலாம், அல்லது ஒரு சிலவங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அவங்களும் மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதாவது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிலவங்களுக்கு 18 வயசு பூர்த்தி ஆகிருக்காது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா 18 வயது பூர்த்தி அடைந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பாக புதிய வாக்காளர் அடையாள அட்டைக்கு நீங்கள் மார்ச் 26ஆம் தேதி வரை நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் இப்போ எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய அப்ளை பண்ண உடனே வித்தின் உங்களுக்கு இந்த மார்ச் 26க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உடனடியாக இந்த ஓட்டர் ஐடி உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, இதில் இப்போ ஓட்டர் ஐடி வழங்கிட்டாங்க அப்படின்னா நீங்கள் 2026 நடக்கக்கூடிய இந்த ஒரு தேர்தலுக்கு நீங்கள் வாக்களிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கூடிய விரைவில் இன்னும் யாரெல்லாம் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் ஆஃப்லைன் மூலமாவே உங்களால் அப்ளை பண்ண முடியும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுடைய ஃபோட்டோ மற்றும் ஆதார் கார்டு உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எளிமையாக இதை அப்ளை பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டு 1 மாத காலமாக அல்லது 2 மாத காலமாக வெயிட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு உடனடியாக வழங்கக்கூடிய வாய்ப்பை இப்போ கொடுத்துருக்காங்க. அதே போல் நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, எனக்கு ஓட்டர் ஐடி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கும் கூடிய விரைவில் இந்த ஒரு வாக்காளர் அட்டையை கொடுக்க போகிறாங்க. ஸோ அப்படி நீங்கள் புதுசாக ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா voters.eci.gov.in வெப்சைட் மூலிமா உங்களால் அப்ளை பண்ண முடியும். இந்த வெப்சைட்டோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மூலிமா நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இதில் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்பல்சரி உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் இதில் கண்டிப்பாக இருக்குது. அதாவது இது ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு ஒரு மொபைல் நம்பர் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். அந்த மொபைல் நம்பரை கிரியேட் பண்ணி பாஸ்வேர்ட்லாம் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா புதிய வாக்காளர் ரெஜிஸ்ட்ரேஷனை செய்கிறதுக்கு நீங்கள் ஃபார்ம் 6 பயன்படுத்தி ஓட்டர் ஐடிக்கு ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட நீங்கள் 18 வயது பூர்த்தி அடைந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே இது எலிஜிபிள் கண்டிப்பாகும். ஒருவேளை ஓட்டர் ஐடியில் எனக்கு கரெக்ஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபார்ம் 8ல் நீங்கள் கரெக்ஷன் பண்ணக்கூடிய நேம், டேட் ஆஃப் பர்த், ரிலேஷன் நேமு, இந்த மாதிரி அட்ரஸ், இது எல்லாமே நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர், ஃபோட்டோ, இது எல்லாமே உங்களால் இந்த ஃபார்ம் 8 மூலிமா உங்களால் கண்டிப்பாக ஃபில் பண்ணிக்க முடியும். அதே போல் உங்களுக்கு ஃபார்ம் 7 இருக்கும். இது நேம் டெலீட் பண்ணக்கூடிய ஆப்ஷன். ஸோ மேக்ஸிமம் அது யூஸ் ஆகாது. அப்ளை பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபார்ம் 6ஐயும் இந்த ஃபார்ம் 8 கரெக்ஷனும் பயன்படுத்தி உங்கள் ஓட்டர் ஐடியை நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அப்படி உங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்குது, ஆனால் என்னால் டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஆன்லைனில் உங்களால் ஓட்டர் ஐடியை டவுன்லோட் பண்ண முடியும். அதுக்கும் நீங்கள் ஃபார்ம் 8 கிளிக் பண்ணி மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எபிக் டவுன்லோட் மூலிமா உங்களுடைய ஓட்டர் ஐடியை எளிமையாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் இப்போ அப்ளை பண்ணியிருக்கீங்க, எனக்கு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு தெரியல அப்படின்னா அந்த ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பரோட இந்த ட்ராக் அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்க முடியும். அதன் பிறகு உங்கள் பிஎல்ஓக்கு நீங்கள் கால் பண்ணணும். அதாவது உங்கள் லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வாக்காளருடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு கால் பண்ணணும்னா இந்த பிஎல்ஓக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அது ஃபோன் நம்பரோடவே இருக்கும். அதன் பிறகு உங்களுடைய ஓட்டர் ஐடி இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயம் நிறைய பேர் இந்த எஸ்ஐஆருக்கு பின்னாடி கன்ஃபியூஸாக இருப்பீங்க. அப்படி நீங்கள் ஓட்டர் ஐடியில் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சர்ச் யுவர் நேம் ஓட்டர் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும். இதில் நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஓட்டர் ஐடி இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதற்காக எபிக் நம்பரும் இருக்குது. உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்தும் சர்ச் பண்ணலாம். அதில் மொபைல் நம்பரையும் கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணி உங்கள் ஓட்டர் ஐடி இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம எளிமையாக தெரிஞ்சுக்க முடியும். அப்படியும் எனக்கு ஓட்டர் ஐடி இருக்கா இல்லையான்னு தெரியல அப்படின்னா உங்களுக்கு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது 1950. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய ஓட்டர் ஐடி டீட்டெயில்ஸை கண்டிப்பாக வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ கூடிய விரைவில் உங்களுக்கு இந்த ஓட்டர் ஐடி வித்தின் உங்களுக்கு 10 நாட்களுக்குள்ளே கிடைக்கும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் கிடையாது. மார்ச் 26க்குள்ள உங்கள் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த 2026 உங்களாலையுமே எலெக்ஷனில் ஓட்டு உங்களால் கண்டிப்பாக போட முடியும். நிறைய பேர் ரிஜெக்ஷனில் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கும் சரி மறுவாய்ப்பாக 26ஆம் தேதி மார்ச் 2026 வரையும் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் சொல்லி இந்த இன்ஃபர்மேஷனை தெரிய படுத்திக்கோங்க. இந்த ஓட்டர் ஐடிக்கு 2026 எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. அதோடைய லிங்க் மேலே ஐ பட்டனில் கொடுக்குற, அதை கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணி கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க.